ஆட்சிக்கு வந்த முதல் நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், கூட்டு பாலியல் பலாத்காரங்கள், இது போன்ற போக்சோ வழக்குகள்லாம் அதிகமா இருக்கு. ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமா நடந்தா பரவாயில்ல, நீங்களும் நானும் பேசிட்டு இருக்க நேரமே நடக்குது. மதுராந்தகத்தை பத்தி பேசும்போதே விளாத்திக்குளம் நடக்குது, விளாத்திக்குளம் பேசும்போதே விழுப்புரத்தில் நடக்குது, விழுப்புரம் போதே கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இப்படி தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிறதுனால ஒரு சட்ட ஒழுங்கு தான் ஒரு மாநிலத்தின் முதுகெலும்புவாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. கத்தி கலாச்சாரம், போதை கலாச்சாரம், போதை பழக்கம், கள்ளச்சாராயம், முறைகேடான மதுபானங்கள், சட்டவிரோத பார்கள், பள்ளிக்கருகளை, கோயிலுக்கருகளை, இப்படி மோசமாக போக போக என்ன ஆகிடுன்னா எங்களுக்கு ஒரு அச்சமும் பயமும் வந்துருச்சு. என்னன்னா நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற நம்பிக்கையை தாண்டி இந்த தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணுன்ற கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்றைக்கு மட்டும் இல்லை, இவங்க ஆட்சிக்கு வந்த நாள் முதல்ந்து இந்த நிமிடம் வரைக்கும் கள போராட்டங்களாக இருக்கட்டும், மரவழி போராட்டங்களாக நீதிமன்றங்களையும் போய் என்ன பண்ணுறோம், எஸ்ஐடியும் சிபிஐயும் கேட்டுட்ருக்கோம். இன்றைக்கி கூட விளாத்திக்குளம் இந்த பெண் பாலியல் வழக்கில் கூட நாங்கள் மதுரை நீதிமன்றத்தில் என்ன கேட்டிருக்கோம்னா இழப்பீடு கேட்டிருக்கோம், சிபிஐ கேட்டிருக்கோம். இதே அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் அதையே கேட்டோம். எங்களால தான் எஸ்ஐடியாக அமைஞ்சது, இல்லைன்னா அந்த குற்றவாளியே வெளியே வந்திருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமான, கீழ்த்தரமான, கேவலமான ஒரு ஆட்சினா திமுக ஆட்சி. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தமிழ்நாடு வழிகாட்டியா இருந்துச்சு. அம்மா ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில சட்ட ஒழுங்குல முதல் பரிசு வாங்குச்சு. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, தலை குனிய விட மாட்டேன்றாரு முதலமைச்சர். ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை தலைகுனி வச்சு, நம்மளையும் தலைகுனி வச்சு, இது போன்ற மோசமான எதை கேட்டாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவோன்னு. ஆனா இரும்பு கரம் துருபிடிச்சு போயிருக்குப்பா, டைட்டானிக் போல துருபிடிச்சு போயிருக்கு. ஸோ மக்களின் சார்பாக, மக்களின் உணர்வுகளின் சார்பாக, அவங்களை பாதுகாப்பு சார்பாக தொடர்ந்து அதிமுக மக்களின் பக்கமா இருக்கும். அதன் வழியில தான் இந்த போராட்டத்தை நடத்தி